அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். நாங்க கரைப்படாத கை, புரியுதுங்களா? எங்க மேல எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃப்மே உங்ககிட்ட கிடையாது. கையே துப்பிடும். ம். அதெல்லாம் அப்படி அவர் அதான் சொல்றாரு. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா கைக்கு வாய் முளைச்சு அது துப்பும். அவர் அதான் சொல்றாரு. அப்படி இருந்துச்சுன்னா நிரூபிங்க, நீங்க இது பண்ணுங்க, நாங்க வந்து அனுபவிச்சுக்கிறோம், உங்களால கண்டே பிடிக்க முடியாதே, நான் அந்த அளவுக்கு பண்ணிருக்கேனே. நீ அனுபவிக்க தான் போறீங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரே இதுல அப்படின்றது வார்த்தையோட தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால எல்லாமே நடக்கதான் போகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்புறமா பாக்கலான்னு இருந்தோம், ஆனா இப்பவே பாக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது இப்போ இவரு ட்ரிகர் பண்ணி விட்டதுல முதல்ல இந்த கேஸ் எல்லாம் யார் மேலாம் கேஸ் இருக்கோ, அந்த ஊழல் இருக்கும் போது அதெல்லாத்தையும் எடுன்னு இருப்பாங்க. ஆமா, அதுதான் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அப்போ உதயநிதி அவர்கள் மாட்டி விடுற வேலையை தான் பார்த்திருக்காரு. அவங்க அமைச்சர்களே, சரி அமைச்சர் அவங்க எம்எல்ஏக்களை அவரு சேர்ந்துதான். என்ன அவரு மட்டும் விட்டீங்க? டார்கெட் அப்பாக்கு எதுவும் வச்சிட போறாருங்க. வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக மறைமுக ஸ்கெட்சா இருக்கும். அவர் பெரியவருங்க, அவர் வந்து சீனியர் அரசியல்வாதி, அவரை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த தலைவர் போஸ்டிங்காக டார்கெட் பண்ணிட்டாருன்னு இருக்கலாம். ஸ்கெட்சா இருக்கலாம்.